ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிகே பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட்னால் ரேட்டு ரெண்டாவது சொல்கிறேன். ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 2.5 சென்ட் இடத்துல 3 பிஹெச்கே வீடு தான் சொல்கிறேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு. நீங்கள் டிடிசிபி அப்ரூவல்னால் சொல்லலாம் ரோடு என்ன சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு. இது 16 அடி ரோடு. இது 2010க்கு முன்னாடி வரமுறைப்படுத்தப்பட்ட டிடிசிபி அப்ரூவல். அப்போ அந்த ரோடெல்லாம் 10 அடிக்கு மேலே இருந்தாலே டிடிசிபி அப்ரூவல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ 33 அடி இருந்தால் தான் டிடிசிபி அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஆனால் இது 16 அடி ரோடு. பாருங்கள், இது வீட்டுக்கும் சைடு சுற்றி 4 பக்கமே இடம் கொடுத்துருக்காங்க. 2.5 சென்டாக இருந்தாலுமே அவங்க பக்காவாக நீட்டாக 4 பக்கமே இடம் கொடுத்து நீட்டாக கட்டியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹால். ஆமாம், இதுக்கு நீங்கள் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்கன்னா 54 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. 54 lakhsனால் 54 lakhs ஆனி பார்த்தாச்சுன்னா கிடையாது, 54 லட்சத்துலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவாங்க. இது ஹால். இது ஃபஸ்ட்டு பெட்ரூம், அதாவது வாயு மூலையிலையும் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு மூலையில் கன்னி மூலையில் தான் கபோர்டு ரூமுக்கு கன்னி மூலையில் கபோர்டு வச்சுருக்காங்க. 7 அடிக்கு மேலேயும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்லேயுமே அப்படி தான் கபோர்டில் கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது கிச்சன் பார்க்குறீங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு 13 சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்கும். பக்காவாக மாடலர் கிச்சன், ஃபுல்லாகவே கபோர்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க. 3 பாலி ஜன்னல். அப்படி நீட்டாக காலைல அப்படி திறந்து விட்டாச்சுன்னு பார்த்தீங்களா, ஜன்னல் திறந்து காற்றோட்டமாக இருக்கும், சமைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போர் வாட்டர் தான், 200 அடி போர் போட்டிருக்காங்க. ஆமாம், வாட்டரெல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும். குடிக்கிறதுக்கு நீங்கள் ஃபில்ட்ரு வைக்கணும் கூட தேவையில்லை, அந்த அளவு ப்யூரிஃபையாக இருக்கும். இது பேக் சைடு உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இடம் இருக்குது. பக்கத்துலேயும் வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு இது பேக் சைடு. நீங்கள் உங்களுக்கு பரமாறக்கு வாங்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக நல்ல இடங்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், கன்னிமூலை பெட்ரூம்னு சொல்லுவாங்க. இதுவும் உங்களுக்கு கபோர்டெலாம் வச்சு நீட்டாக தான் இருக்கும். இதுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இங்கே கீழே ஒரு அட்டாச் பாத்ரூம் மட்டும்தான். மேலே ஒரு அட்டாச் பாத்ரூம் ப்ளஸ்ஸு ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா சிங்கிள் யூனிட்டு WC தான் வச்சுருக்கு. நீட் அண்ட் க்ளீனாக நீங்கள் யூஸ் பண்ணதை பொறுத்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இது ஸ்டேர் கேஸு ஸ்டெப்பு கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. SS ஹேண்ட் ரைல்ஸு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஹால். கீழே எவ்வளோ ஹால் ஏரியா இருக்கோ அதே மாதிரி மேலேயும் ஹால் இருக்குது. ஃபுல்லாக லைட்டிங் எல்லாம் கொடுத்து பக்காவாக சூப்பராக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறது இது மேலே ஒரு கிங் சைஸ் பெட்ரூம், 11க்கு 16 சைஸ் பெட்ரூம். உங்களுக்கு அதில் கபோர்டு அடிச்சிருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் சொன்னால, அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை ஒரு அட்டாச் பாத்ரூம் தான். நல்லா லுக்கான கலரில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. மேலே சிங்கிள் யூனிட்டில் தான் உங்களுக்கு WC இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வராந்தா, ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனி நம்ம சொல்லுவோம். கூலிங் டைல் தான் கொடுத்துருக்காங்க. கூலிங் டைல்ஸ் கொடுத்து, அப்போ நம்ம கூலிங் டைல் என்னென்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் மதியம் வெயில் அடிக்கும்போது வெளியே வந்தாலும் உங்களுக்கு அந்த டைல்ஸில் கால் வச்சா உங்களுக்கு ஹீட் ஆகாது, நீட்டாக இருக்கும்.